அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SRK டைம்ஸ். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஊற்றி ஜீரகம், கடுகு, சோம்பு நல்லா போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் வந்துட்டு நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம மசாலா சேர்ப்போம், அதனால தான். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், கறி மசாலா அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்து இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகிற கிழங்கு அப்படின்னு இருந்தால் நம்ம தண்ணி வந்துட்டு கம்மியாகவே ஊற்றிக்கலாம். எப்படியும் நம்ம தண்ணியை வடிக்க போகிறதில்ல, அந்த தண்ணியிலேயே தான் இது குக்காக போகுது. அதனால் நம்ம கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நான் ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். 2-3 விசில் விட்டால் சுவையான மரவள்ளிக்கிழங்கு ரெடி.